உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேருன்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி புரட்டாசி மாத பலன்களை பற்றி 12 ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு. அதுவும் முக்கியமாக சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன் இந்த பெருமாள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கான காரக கிரகம் புதன் ஆகும். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, நீங்கள் செயல்படுத்துவதற்கு, நல்ல முறையில் உங்களுடைய ஜாதகத்தை அந்த புதன் செயல்பாடு ஆவதற்கு பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் வழிபாடு உகந்தது. ஏன்னா ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான முடிவுகள் எல்லா காலகட்டத்திலையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். படிப்பிலேருந்து, வேலையிலேருந்து, திருமணம், குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கிறது, தொழில் பண்ணுறது, ஒரு கடன் வாங்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு அறிவு ரொம்ப முக்கியம், ஒரு புத்திசாலித்தனம் முக்கியம். அதை இயக்கக்கூடிய கிரகம் புத பகவான். அதனால தான் பார்த்திங்கன்னா அதுவும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த புத பகவான் உச்சம் பெறுவார். அதனால் இந்த புதனுடைய வழிபாடு, அதாவது பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை எல்லாருமே போகலாம். இது ஜாதகத்தில் நல்லா இருக்குது, ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருக்கலாம் இல்லாமல் எல்லாருமே சென்று பெருமாளை சனிக்கிழமை என்று ஒரு துளசி சாத்தி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அப்படி செய்யும்போது வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் தெளிவான முடிவுகளாக இருக்கும், வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும். நம்ம இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப நீங்கள் எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விருச்சக ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான், 5ஆம் இடத்தில் சனி பகவான், 8ஆம் இடத்தில் ராசி, 11ஆம் இடத்தில் புதன் சூரியன், 10ஆம் இடத்தில் சூரியன் கேது, 12ஆம் இடத்தில் செவ்வாய். இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பலவிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. பலவிதமான லாபங்கள் அப்படின்னு சொல்லும்போது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் உச்சமாறார், சூரியன் 10ஆம் அதிபதி அங்கே புதனுடைய நேரார். இது ஒரு பெரிய லெவலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். யாருக்கு சார் லாபம் கொடுக்கும்? முதல்ல ஒன்று ஒன்றா பார்ப்போம். பார்த்தீங்கன்னா முதல்ல நிறைய விருச்சக ராசி என்பது தொழிலில் எனக்கு நஷ்டங்கள் அதிகமாகிட்டே இருக்குது, எனக்கு லாபம் கம்மியாகிட்டே இருக்குது, கடனுடைய அளவு அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பது. அப்போ அந்த கடன் பிரச்சனைகள் குறையிறதுக்கு என்ன தேவை? புதிய வாய்ப்புகள் வேணும். அந்த புதிய வாய்ப்புகளில் நிறைய லாபங்கள் வேண்டும். அப்போ அந்த புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம், புதுசாக லாபங்கள் அடையக்கூடிய ஒரு நேரம். இதில் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் இருக்குது. என்னென்னா, இருக்கிற பிஸ்னஸில் லாபத்தை அடையக்கூடிய நேரம். புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த காரணத்துக்கும் கடன் கொடுத்து பிஸ்னஸில் லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க விருச்சகராசி என்பது. ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருக்கார். யாராவது கடைசியில் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் சார் ஏமாற்றிட்டு மாட்டிட்டு உட்காந்துருக்கேன். கண்டிப்பாக இருப்பீங்க, இல்லாமலாம் இருக்குது. அது மாதிரி எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது இப்போ உங்களுக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. லாபங்கள் வரும், அந்த லாபங்களை கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டே வாங்க, சூப்பராக இருப்பீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நல்ல மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். இப்போ குரு வேறு அதிச்சாரம் பெற்று வராரு, அது உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கொடுக்கும், நல்லா இருக்குது. அதனால் நிறைய விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு, அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அதேமாதிரி வேலை சம்பந்தமான விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை. வேலையில் பயங்கரமான ப்ரெஷர், உங்களை பார்த்திங்கன்னா வாழவும் விட மாட்டாங்க, சாக விட மாட்டாங்க. அந்த மாதிரி ப்ரெஷர் ஆஃபீஸில் இருந்துகிட்ருக்கு. வேலையை விட்டு போகலானாலும் வேறு எங்கேயும் வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலை, வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் வேலை மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு முக்கியமான மாதம், அது நல்லாவே இருக்கும். அதே போல் வேலை இல்லாதவர்கள் நிறைய பேர் என்ன கோவத்தில் வேலையை விட்டு வந்திருப்பீங்க. கோவத்தில் வேலையை விட்டு வந்துனாலும் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் சார், கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம், வீட்டிலலாம் திட்டுறாங்க சார், இப்போது கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கக்கூடிய நேரம், கவலைப்படாதீங்க. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தமான அனுகூலம் உண்டு. வெளியூர் போய் வேலை பார்ப்பதற்கு, வெளிநாடு வேலை பார்ப்பதற்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கேயே ஒரு மாற்றம் வராமல் இருக்குது சார், 3 மாதம் ஆகிடுச்சு சார், 6 மாதம் ஆகிடுச்சு, ஏதோ இருக்கிற வச்சு ஓடிட்டுருக்கேன், என் மனைவிக்கு வேலை இல்லை, என் கணவருக்கு வேலை இல்லை, யாருக்காவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் விருச்சக ராசி, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் உங்களுக்கு அங்கேயே நல்ல இடத்துல
பெரிய லெவலில் நல்ல பொசிஷனில் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் நீங்கள் விருச்சிக ராசியாக இருக்கீங்க அப்படின்னா கணவன் மனைவி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். புதிய திருமணம் ஏற்பாடுகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 2ஆம் திருமணத்துக்கு போகக்கூடிய நேரம். குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்க இந்த மாதம். சூப்பராக உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்துடும். அழகாக உங்களுக்கு அடுத்த வருஷத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உறுதியாக உண்டு. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள அனுகூலமான சூழ்நிலை உண்டு. இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நிறைய விருச்சிக ராசி நண்பர்கள் இடம் விற்க முடியாமல் மாடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு சார். இடம் விற்றா என் பிரச்சனை ஒன்றும் இருக்காது சார். ஆனால் இடம் தான் போக மாட்டேங்குது. அந்த இடம் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய நேரம். கொஞ்சம் கம்மி பண்ணி விற்றுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். சூப்பராக போயிடும். ராசிக்கு 11ஆம் இடத்துல 2 கிரகம் இருப்பு. புதன் உச்சம் பெறார். அதனால் இந்த மாதம் பார்த்து கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ண இடம் சம்பந்தமான லாபங்கள் உண்டு. வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பு உள்ள மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். பேங்க் லோனே கிடைக்க மாட்டேங்குது சார், எங்கே சார் வீடு வாங்குறது? இந்த மாதம் கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் அரசாங்க வேலை சம்பந்தமான விஷயங்களை அனுகூலம் உண்டு. பேங்க் எக்ஸாம் எழுதலாம். எல்லா காம்படிட்டிவ்ஸ் எக்ஸாம்லையும் ஜெயிக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளும் விருச்சிக ராசி என்பவர்கள் ஈடுபடலாம். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா முக்கியமாக சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. அதுவும் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமையில் போய் சிவபெருமானுக்கு ஒரு 5 தீபம் ஏற்றி அடுத்த 4 வாரம் இருக்குது புரட்டாசி மாதம். அந்த 4 வாரமும் பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்க பண்ணுங்கள், தப்பு சரிங்களா. சிவ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயங்கள், உங்களுக்கு தடைபட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நிவர்த்தியாகி நல்லா இருப்பீங்க. அதே போல் இந்த மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். அந்த நாட்களில் நீங்கள் சில முயற்சிகள் செய்வது சிறப்பு.